மலக்கெல்லாம் சொன்னாங்க தகஜபீரமின் அமரில்லா அல்லாஹ்வுடைய ஆர்டர்ல நீ உனக்கு ஆச்சரியப்படுறியா? இது அல்லாஹ் செய்யறான்னு உனக்கு என்ன ஆச்சரியம்? நம்ம உருவாகுறது ஆச்சரியம் தான். ஒரு கரும்புட்டை கரெக்டா மாசம் மாசம் வர வைக்கிறது, அதுக்குரிய செட்டிங்களை கரெக்டா பண்றது, அது இல்லன்னு அதெல்லாம் கழிச்சு விடுறது எல்லாமே ஒரு செட்டிங் தானே. மிருகத்துக்கு அந்த மாதவிடாய் சுவர் எல்லாம் எழுப்பாம வச்சது, நமக்கு மட்டும் நிக்க ஆரம்பிக்க மனுஷனுக்கு மட்டும் என்ன செய்யறது, ஒரு தடுப்பு சுவர்கள் எல்லாம் போட்டு கிளீன் பண்றது, இப்படி எல்லாம் நம்ம இருக்கு எல்லாம் விஷயம் தானே. ஒட்டுமொத்தமாக உயிரின உற்பத்தி என்னதான் குதிரத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறது, நம்பவே முடிய மாட்டேங்குது, அப்படிதான் நடக்கிறது. அப்படிப்பட்ட இறைவனுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? இப்ராஹிம் நபிக்கு அப்படித்தான் எல்லாம் கொடுத்தான். அப்ப நம்ம என்ன விளங்கணும்? நம்மள்கிட்ட எதுவும் இல்லை என்றாலும் மனிதனுடைய மெடிக்கல் மருத்துவத்தால் உண்டாக்க இயலாது. அதான் அதுக்கு அர்த்தம். படைச்சவனால் உண்டாக்க இயலும். படைச்சவனால் என்ன செய்ய முடியும்? உண்டாக்க முடியும். எல்லாம் முடிஞ்சு போனாலும் அதிலிருந்து என்ன செய்யுமா? அல்லாஹ் உண்டாக்குவான். நம்ம இன்னைக்கு பாக்குறோம், சில ஆறுகள் குளங்கள்லாம் இருக்கிறது. ஆறுல தண்ணியே வத்தி போயிரும். 5 வருஷத்துக்கு மழை இருக்காது குளத்துல. 5 வருஷத்துக்கு ஊர் நிலை இருக்காது, அந்த ஊர்ல மழையே பெய்யாது. 5 வருஷத்துக்கு பிறகு மழை பெய்யும். ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா மீன் ஓடிக்கிட்டு இருக்கும். 5 வருஷமா காஞ்சி போன நிலத்துல அதுல உள்ள இந்த முட்டை கிட்டனா செத்து போன முட்டையெல்லாம் இருக்கும்ல, அதுக்கு ரூபா கொடுத்து இறக்கி விட்டுறாங்க இல்லங்க. அது முட்டை மீன் எல்லாம் ஓடுத பிடிச்சு கொண்டே விடுறாங்க, எல்லாரும் கடல்ல இருந்து கொண்டா விடுறாங்க. இல்ல அந்த ஊர் நீ குளத்துல எல்லாம் வருது, ஆத்துல இருந்து தண்ணி போகக்கூடிய குளங்களும் இருக்கிறது. வெறுமனே மழை தண்ணீர்லயே நிறையக்கூடிய குளங்களும் இருக்கிறது. மழை தண்ணீர்ல நிறையக்கூடிய குளங்கள்லயும் மீன் வருதா இல்லையா? இங்க இருந்து வருது, அந்த மீன் இல்லையா? மீனோட சேர்ந்த மழை பெய்தப்ப வெறும் தண்ணி தானே மழையா ஊத்துது. அப்ப அந்த மண்ணுக்குள்ள மீன்கள் போட்ட முட்டைகள் இருக்கு பாருங்க, அது 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் அது செத்தே போனாலும் அந்த செத்ததுக்கு அவன் என்ன செய்யலாம்? உசுர கொடுத்து கிளப்பி விட்டு அதை வெடிக்க வச்சு அது மீனாக வெளிவர செய்கிறான். அதனால இறைவனுடைய ராஜ்யத்துல ஒரு மேற்றே இல்லை. நல்லா நினைச்சுக்கிறேன், நம்பி கேட்கணும். ஜக்கரியா நபி நம்பின மாதிரி நம்ம என்ன கேட்கறது? நடக்காதுங்கிறாங்க, கேட்டு வச்சு பாப்போமே நடந்தா. இப்ப என்ன செய்யலாம்? உனக்கெல்லாம் இல்லைன்றவாள்ல, எப்படி உனக்கு நம்பிக்கையே இல்ல, அப்புறம் நீ டெஸ்ட் பண்றியா? நீ எப்படி கேட்கணும்? நான் எங்க போய் கேட்பேன்? உனக்கு முடியும். நான் உன்கிட்ட துவா செய்வதில் நான் தளர மாட்டேன், நான் கேட்கத்தான் செய்வேன். எனக்கு புள்ள வேணும், நான் உன்கிட்ட கேட்ப யார்கிட்ட கேட்பேன்? இப்படி கேட்டார் பாருங்க ஜக்கரியா நபி. அந்த மாதிரி கேட்டால் அதுவும் வருங்கிறது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்ன செய்யணும்? இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அப்ப இந்த குழந்தை இல்லைங்கிற ஒரு பிரச்சனையை வைத்துக் கொண்டு சண்டைகள் போடுவதும் விவாகரத்து அளவுக்கு போவதும் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதும் என்ன இருக்கு இன்னைக்கு சமூகத்தில் பெரிய பிரச்சனையா இருக்கிறது. இது ஒரு அடிப்படையான விஷயம். இந்த குழந்தை விஷயத்தை நீங்க என்ன செய்யணும்? தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நார்னா குழந்தையை கொடுத்துருவோம். அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிட்டானா இது. அது போக என்ன செய்யலாம்? இவனுக்கு எல்லாமே கரெக்டா இருந்து பெண்ணுடைய சைடுல என்ன இருக்கலாம்? அந்த முட்டை உருவாகுதுல, உருவாகக்கூடிய முட்டைகள்ல 1,00,000 முட்டை உருவானுச்சுன்னா 1,00,000 பேருக்கு முட்டை உற்பத்தி ஆனா அதுல லட்சத்துல ஒரு முட்டை அந்த குழந்தைய ஏற்றுக்கொள்றதுக்கு தகுதியற்றதா இருக்கும். நம்மள கோழி போற முட்டைக்கூடிய முட்டையை பாத்தீங்கன்னா சில முட்டைகள் என்ன செய்யும்? கோழி போடுற முட்டையில சின்ன முடியான முட்டையா இருக்கும். பெரிய பெரிய முட்டையா போட்டு இருக்கும் போது திரு என்ன செய்யும்? சின்ன ஒரு முட்டையா போடும். அல்லது அமுக்கனா அது உள்ள பந்து மாதிரி இருக்கும், அந்த இருகாம ஓடி இருகாம போடக்கூடிய முட்டைகள்லாம் இருக்கு பாருங்களேன். இப்படி எல்லாம் சில முட்டைகள் வருது இல்லையா? அந்த மாதிரி இந்த கருவை சுமக்கிற அளவுக்கு என்ன இருக்காது சில முட்டைகள். அப்படி இருந்தால் பெண் சைடுல உள்ள கோளாறா இருக்கும். அந்த முட்டை அது உற்பத்தி ஆகுறது முட்டை. ஆனா அந்த முட்டை என்னவா இருக்கிறது இல்ல, அது உரிய ஒரு அதுக்கு வேண்டிய தகுதியில சக்தியில அது இருப்பது இல்ல. அது காரணமா இருக்கலாம். அல்லது பிளாக் ஆயிரும், இடையில அடப்புகள் ஏதாவது இருந்தால் அந்த உயிரணு நீந்தி போற பாதைகள்ல ஏதாவது இடைஞ்சல் பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்குமே. ஆனால் இந்த முட்டை போய் என்ன செய்ய, அந்த உயிரணு போய் அந்த முட்டையில போய் ஜாயிண்ட் ஆகாது. இப்படி ஜாயிண்ட் ஆகாம போனாலும் என்னவாயிரும்? அப்ப பெண்ணுடைய பிரச்சனையா இருக்கும். சில நேரத்தில் என்னவாயிரும்? இந்த குழந்தை உள்ள வரைக்கும் போனா கூட அந்த உள்பூச்சி ஏற்பாடு இருக்குல்ல, அதுல என்னமாவது குறைபாடு இருக்குன்னு வைங்க, புசுக்குன்னு கலந்து போயிடும். முத நாள் போற மாதிரி போவோம் முட்டையோட சேர்ந்துக்கிட்டு, அடுத்த நாள் பார்த்தா செட்டிங் சரியில்லாம, அது நல்ல சில பேர் ஊனம் வச்சிருப்பான். எல்லாருக்கும் செஞ்சா கூட சில பேருக்கு என்ன இருக்காது, இந்த உள்பூச்சிலாம் பூசி எல்லாம் சேஃப்டி ஏற்பாடு பண்றாங்கல்ல, அதுல ஏதாவது இவங்கள்ட்ட பிசிக்கலா ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னு சொன்னா போன முட்டை அது பாட்டு வெளியே வந்துடும். வணங்குதா உருவாகிற மாதிரி தெரியும், அது வந்துவிடும். கர்ப்பப்பையுடைய பலவீனம். அப்ப இந்த கர்ப்பப்பையுடைய பலவீனம் இருந்தால் அதுக்கு மெடிசன் இருக்கு. இதெல்லாம் மருத்துவத்தில் உள்ள விஷயங்கள். இதுக்குதான் வைத்தியங்களை பார்க்கலாம். இயற்கையா உள்ளதெல்லாம் மட்டும் வைத்தியம் பண்றாங்க. இயற்கை சாதாரணமா உள்ள அந்த டேட் சரியா இல்லாதனால தாமதமாகிறதுக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வைத்தியம் பண்ண வேண்டிய விஷயம்.
அது கர்ப்பப்பையுடைய வாசல்ல அடைப்பு இருந்தாலேயோ அல்லது புற்றுநோய் இருந்தாலேயோ அல்லது அந்த கர்ப்பப்பையுடைய அந்த உட்பூச்சி சுவர்கள்ல பூச்சிகள் ஏதாவது கோளாறு இருந்தாலேயோ அது மாதிரி சில அந்த கர்ப்பப்பை தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அப்ப அவங்களுக்கு என்னவாகும், அது குழந்தை உண்டாகிறதுல பஞ்சாயத்து ஏற்படும். இதுதான் குழந்தை இல்லாம போறது காரணம். ரெண்டு பேருக்கும் சமமா இருக்கலாம். அதாவது குழந்தை இல்லைன்னு சொன்னா இவனுடைய இந்த தன்மையினாலையும் ஒரு காரணம் இருக்கலாம், அவளுடைய இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையும் காரணமா இருக்கலாம். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. சில வீட்டுல இவனுக்கு இருக்கலாம், சிலருக்கு அவங்களுக்கு இருக்கலாம். சில பேருக்கு அதிசயமா ரெண்டு பேருக்குமே கோளாறு இருக்கும். சில பேருக்கு நினைஞ்சிறேன் இவனுக்கு சரியில்லாம இருக்கும், அவனுக்கும் சரியில்லாம இருக்கும், இப்படிதான் கூட இருக்கும். இந்த மாதிரிலாம் அவன் இருக்கலாங்க. நம்ம என்ன விளைக்கிறன்னு உடனே குழந்தை இல்லைன்றவுன இவர் தான் காரணம் குற்றம் சாட்டுறது. இந்த காலத்துல சாட்டை இல்லாது, கரெக்டா டெஸ்ட் பண்ணி யாருன்னு தெரிஞ்சிடும். யாருன்னு தெரிஞ்சிட்டா கூட இதுல குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு, நம்மள செஞ்சுக்கிட்டோம். இத இதுல ஒரு ஆளை குறை சொல்றான்னு என்ன செய்யணும், அவரால் செய்து கொண்ட வேலையில குறை செஞ்சா அவர் என்ன செய்யணும், குறை சொல்லலாம். ஒரு ஆள் கருப்பா இருக்காரு, நீ ஏன் கருப்பா இருக்க, நான் என்ன பண்றதுக்கு, நானா கருப்பா ஆகிக்கிட்டேன், அவன் என்ன படைச்சு எப்படி இருக்க, ஒரு குள்ளமா இருக்காரு, நீ ஏன் குள்ளமா இருக்கிறேன்னா அவன் வேலை என்ன இருக்கிறதுல. ஒருவன் குள்ளமா இருக்கிறான்னா குள்ளமா இருக்கிறது அவன் ஏதாவது பொறுப்பாளியா, கருப்பா இருந்தா அவன் பொறுப்பாளியா, வீக்கா இருந்தா அவன் பொறுப்பாளியா, அது மாதிரி நில்லுன்னு ரிப்போர்ட் அவனா பொறுப்பாளி. நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி வந்து விட்டது என்று சொன்னால் அப்பதான் ஒரு முஸ்லீம் நினைக்கணும், இந்த குழந்தை இல்லைங்கிற ஒரு விஷயத்தை ஒரு பஞ்சாயத்தை ஆக்கவே கூடாது. ஏன், அது இறைவனை மீறக்கூடிய ஒரு தன்மை. இறைவன் நம்ம எல்லாம் மருத்துவம் பண்ணுங்க, மருத்துவம்லாம் பண்ணி லட்சத்துல ஒரு ஆளா நீங்க இருந்துட்டீங்கன்னு வைங்க, லட்சம் பேர்ல ஒரு ஆளா நீங்க என்ன செஞ்சீங்க, இருந்துட்டீங்க. அப்ப என்ன பண்ணணும், சரி நம்ம மனைவி அந்த மாதிரி இறைவன் படைத்து விட்டான், நம்ம கணவரை அந்த இறைவன் அந்த மாதிரி படைத்து விட்டான், இதை நம்ம சபர் செய்து ஒன்னு அல்லாஹ்ட்ட கேட்போம், அவன் நினைத்தால் தந்து விடுவான். அப்படியே தராவிட்டால் கூட நம்ம இந்த உலகத்துக்காக படைக்கப்பட்டவர்கள் இல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குறையை எல்லாம் இணைஞ்சிருப்பான், கொடுத்திருப்பான். நமக்கு இந்த குறையை கொடுத்திருக்கான் போல இருக்குது. நீங்க புள்ள இல்லங்கிற பெரிய குறையா நினைச்சீங்கன்னா, கண்ணு இல்லாத எத்தனை பேர் இருப்பான், அது எவ்வளவு பெரிய குறை. கண்ணு இல்லாம கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு நாளைக்கு இருக்க முடியுமா உங்களுக்கு, கண்ணு இல்லாம போச்சுன்னு சொன்னா உலகத்துல என்னமா நமக்கு தெரியுமா, முக்காவாசி சந்தோஷம் அவுட். இந்த அழகுகளுக்கு எல்லாம் இந்த கண்ணுனால வர்றது தானே. இந்த கண்ணு மட்டும் இல்லைன்னா எதை மனிதன் ரசிப்பான், ஒண்ணுமே கிடையாது உலகத்துல. நாக்கு திங்கிறது மட்டும்தான், வேற ஒண்ணுக்கும் அவனுக்கு என்ன செய்யாது. காதல கேட்கிற சத்தமும் நாக்குல இருக்கிற ருசி தான் முக்கியம். எல்லாம் மனிதன் அனுபவிக்கிற எல்லாமே கண்ணுக்காகத்தானே இருக்குது. வகை வகையா போய் சட்டைய கலரை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு அதுக்கு என்ன காரணம், இந்த கண்ணு இல்ல எல்லாம் கூட்டு போய் தேர்ந்தெடுப்போமா, நம்ம இது பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்குன்னு ஆசைப்படுறோம்ல. அப்ப நம்ம என்ன நினைக்கிறேன், ஒருத்தனுக்கு குழந்தை இல்லைங்கிற மாதிரி ஒருத்தனுக்கு கண்ணு இல்லாம இருக்கு, ஒருத்தனுக்கு வெவ்வேறு விஷயங்கள் இருக்கு. அப்ப ஆளாளுக்கு ஒண்ணு அல்ல ஒருத்தனுக்கு கொடுத்திருப்பான், நமக்கு இதை கொடுத்திருக்காம போல இருக்கு சோதனைக்கு. ஒரு குறை இல்லாத மனுஷன் உலகத்துல இல்ல. அப்ப இப்படி எடுத்துக்கொள்ளணும், அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல குறையே இல்லாத மனிதன் யாராவது இருக்கானா, அவனுக்கெல்லாம் பிள்ளைய கொடுத்திருக்கிற மாதிரி நமக்கு பிள்ளைய தராட்டாலும் நமக்கு வசதியை தந்திருக்கிறான், நல்ல அழகான மனைவியை தந்திருக்கிறான், அழகான கணவனை தந்து, ஏதாவது நல்லதுகள் இருக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி குறை உடையவர்கள் என்ன செய்யணும், அவங்கள்ட்ட உள்ள நல்லதுகளை யோசித்துக் கொண்டு இதுக்கெல்லாம் நம்ம சபுர் செய்து கொண்டோமையானால் இதுக்கு அங்க கூலி இருக்கிறது. என்ன கூலி இருக்கு மறுமையில, இதற்கும் கூலி இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண் அவளுக்கு அல்லாஹ் ஒரு புள்ளைய கொடுத்து, அந்த ஒரு புள்ளை இறந்து போய் 3 புள்ளைய கொடுத்து, அந்த 3 புள்ளையும் இறந்து போய் வரிசையா ஒண்ணா இறந்து போயிடுச்சு. அவள் சபராக இருப்பாளையானால் அவள் சொர்க்கத்துக்கு போகாமல் இருக்க மாட்டாள். ஆனா கண்டிஷன் என்ன, ஈமான்லாம் கரெக்டா இருக்கணும். சிறுக்கு வச்சாலும் போக முடியாது. அதெல்லாம் மற்ற கண்டிஷன்லாம் இருந்து கரெக்டா அடிப்படை விஷயங்கள் சரியாக இருந்து பிள்ளைங்க இல்லாம போய் அதை சபர் செய்து கொண்டார்களே ஆனால் அவங்க சொர்க்கத்துக்கு போயிருவாங்க அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒரு அம்மா எந்திரிச்சு கேட்கறாங்க, 3 புள்ளைய பறி கொடுத்தாதான் இப்படியா, 2 புள்ளைய பறி கொடுத்தா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் என்ன செய்றாங்க, 2 புள்ளைக்கு தான் புள்ள மேட்ரு கிடையாது, நீ சபுர் தான் மேட்ரு. நீங்க சபுர் செய்யற பாரு, அதுக்கு தான் கூலிங்கிறதுனால 3 முதல்ல சொல்லிவிட்டாங்க. அவரு கேள்வி என்ன கேட்கிறாங்க, 3 புள்ள மௌத்தானா தான் அந்த அந்தஸ்து கிடைக்குமா, 2 புள்ள மௌத்தாயி நாங்க சபுர் செஞ்சு அது கிடைக்காதாண்டவன 2க்கும் தாங்கிறாங்க. வளம் நஸ்ஸாலும் அனில் வாஹிதி, ஒரு புள்ளைய பத்தி நான் கேட்கல, ஒரு 2ஓட நிறுத்திக்கிட்டோம்னு சொல்லி ஒரு அறிவிப்புல வருது. அப்ப இதுல என்ன வழங்குது, 3 புள்ளையும் கொடுத்துட்டு 3ஐயும் எடுத்துட்டான்ல, அதை சபுர் பண்ணாங்கன்னா அது கூலி இருக்குன்னு சொல்லப்படுதா இல்லையா. குழந்தை இல்லாத அது மாதிரி தானே, கொடுத்து இல்லாம போனா என்ன, கொடுக்காம இல்லாம போனா என்ன. இப்ப இல்ல, நம்ம என்ன பண்ணணும், அல்லாஹ் உட்காந்து யாரெல்லாம் நீ நீ எல்லாம் கரெக்டா தான் செஞ்சிருப்ப,
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோதனை வச்சிருப்ப. பணத்தை கொடுத்து சோதனை, பணத்தை எடுத்து சோதனை, பிள்ளையை கொடுத்தாலும் சோதனை, பிள்ளை எடுத்தாலும் சோதனை, ஆரோக்கியத்தை கொடுத்தாலும் சோதனை, ஆரோக்கியத்தை எடுத்தாலும் சோதனை, எல்லாமே சோதனை தான். அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல அவ்வளவும் சோதனை நீங்க விளைக்கணும். நல்லது கொடுத்தாலும் சோதனை தான். இந்த நல்லதுல எப்படி நடக்கிறான்னு எல்லாம் சோதிச்சு பார்க்கறான். கெட்டது கொடுத்தாலும் சோதனை தான். இப்படி புரிந்து கொண்டோமே ஆனால் இது ஒரு குடும்பங்கள்ல கரெக்டா இதை வாங்கிட்டாங்கன்னு வைங்க, முக்காவாசி பஞ்சாயத்து தீர்ந்துருச்சா இல்லையா? குடும்ப வாழ்க்கை எப்படி போகணும் பாருங்க. இந்த குழந்தை விஷயத்தை புரிந்து கொண்டு ஒருத்தருக்கு ஆறுதலா இருந்து கொண்டு இதனால என்ன இது பெரிய அல்லா தாலா அதுக்கு என்ன அப்படின்னு போயிருந்தேன். இதெல்லாம் இந்த காலத்துல மருத்துவம்லாம் இருக்கும், ஒருத்தருக்கு ஆறுதல்லாம் சொல்லி எல்லாம் கடைசியா வந்து இந்த பொய் சொல்றது இருக்குல்ல, இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். உதாரணமா எடுத்துக்கிட்டேன்னு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டவுட் வருது, வந்தா இதை போய் சொன்னோம்னா டோட்டலாவே அந்த பொம்பளை என்னவாயிருவா, எக்ஸாகி போயிருவா, நமக்கு நில்லு ரிப்போர்ட்டே இல்ல அப்படின்னு சொன்னா இருக்குங்கிற மாதிரி காட்டிட்டு போங்க. இப்ப என்னனால இதுல என்ன இருக்குங்கிற நீங்க என்ன செய்ய வேண்டிய இல்ல, இது நீங்க தனியா போய் ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டு ஆறுதல் சொல்லிக்க வேண்டிய அல்லா தருவான் சப்ராயிரு கொண்டு போயிட்டுறீங்க, அல்லா தருவான். இதுல எல்லாம் தப்பு கிடையாதுங்க. இதுதான் ஹதீஸ் அந்த 3 விஷயத்துல போய் சொல்லாண்டாங்கல்ல, அதுல இதெல்லாம் ஏமாத்துற மேட்டர் கிடையாது. இதெல்லாம் ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சந்தோஷத்துக்காக சொல்றோம், இல்லாட்டி உண்டாக்கிட முடியும், நமக்கு உண்டாக்க முடியாது. அது மாதிரி அவளுக்கு தான் பிரச்சனை இருக்குன்னு வைங்க, அவ தனியா போய் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிட்டு இது சொல்லாம அல்லா தருவாங்க சப்ரா இருக்கீங்கன்னு ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு அப்படி கொண்டு போனாலும் தப்பு கிடையாது. அப்ப மேட்ரு என்னன்னு கரெக்டா விளங்கிட்டோம்னு சொன்னா குடும்ப வாழ்க்கை என்ன இருக்காது, நரகம் ஆகாது. இதை நீங்க எந்த ஒரு துன்பங்கள் வந்தாலும் எல்லாத்துக்குமே மறுமையில நமக்கு என்ன இருக்கு, ஒரு முள்ளு குத்துனா கூட கூலி இருக்கிறது. என்ன விளங்கிக்கணும், குடும்பத்துல குழந்தை இல்லைங்கிற பிரச்சனை வந்தா ஒரு முள்ளு குத்திருச்சுன்னு வைங்களேன், அப்ப கூட என்ன இருக்கு, அதுக்கு நம்ம கூலி இருக்குது. எப்ப கூலி கிடைக்கும், சபுர் பண்ணா தான் கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஜபல் அம்ரில் மூமினி, மூமின்களுடைய காரியத்தை நினைத்து நான் ஆச்சரியப்படுறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூமின்களுடைய காரியத்தை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்குது. என்ன ஆச்சரியமா இருக்கிறது, அவனுக்கு ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னு வைங்க, நல்லது நடந்தவன் என்ன செஞ்சிடறான்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திடுறான். நன்றி செலுத்தணும், அதுக்கு நன்மை எழுதப்பட்டது. திரும்பி கோடி ரூபாய் பணம் வந்துச்சுன்னு வைங்க, அல்ஹம்துலில்லாஹ்ன்றீங்க. புள்ள பத்திராங்க அல்ஹம்துலில்லாஹ்ன்றீங்க. ஏதோ ஒரு லாபகரமான ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, உடனே என்ன பண்றீங்க, இறைவனை பாராட்டி நன்றி தெரிவிச்சிருக்கீங்களா, உடனே அது நன்மையாக ஆகிவிடுகிறது. அல்லது துன்பம் ஏற்படுதுன்னு வைங்க, அவன் என்ன செய்யறான், இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி சபுரு பொறுமையை கையாளுறான், அது நன்மையா போய்கிறது. அப்ப மூமினை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நன்மை ஏற்பட்டாலும் அது மறுமையில் நன்மைதான். தீமை உலகத்துல தீமை ஏற்பட்டாலும் மறுமையில் நன்மைதான். உலகத்துல உங்களுக்கு நல்லது ஏற்பட்டாலும் அதுக்கு மறுமையில் என்ன இருக்குது, அதுக்கு என்ன செய்ய, நல்லது ஏற்பட்டா அல்லாஹ்வை புகழ்ந்துருங்க, நன்றி தெரிவிச்சிருங்க. கெட்டது ஏற்பட்டுச்சா சபர் பண்ணிக்கிறங்க, முடிஞ்சு வச்சுக்காத. அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் எல்லாரையும் சோதிக்கிற மாதிரி நம்மளை இப்படி குடும்பங்கள்ல கரெக்டா புரிந்து கொண்டார்களே ஆனால் இந்த புள்ளை இல்லாத காரணத்தினால வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனை என்னவாயிரும், சால்வாய் போய்விடும். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த குடும்ப தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, குழந்தைக்காக நம்ம கல்யாணம் பண்றோம், குழந்தை வேணுங்கிறத பண்றோம். ஆனால் அது குழந்தை வேணுங்கிற காரணத்தை வைத்துக் கொண்டு இறைத்தன்மையை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்ப என்ன செய்யறது, இன்னொரு பொண்ணு அந்த பொண்ணை கல்யாணம் உண்டாயிரும், அது உண்டாகும் சொல்ல முடியுமா? அப்ப இவளை விட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணா கண்டிப்பா புள்ள உண்டாகும் சொல்ல முடியுமா? இந்த மாப்பிள்ளை விட்டு இன்னொரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணா உண்டாரு சொல்ல முடியுமா? அவன் ஒருத்தன் டிசைட் பண்றான்ல. அப்படிங்கிற அடிப்படையை மனசுல வைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்யணும், நமக்கு தெரிஞ்சு 2 பேர் நினைஞ்சாங்க பிரச்சனையாயி இவங்க அவங்க மேல குற்றம் சொல்லி ஒரு ஆலிம்சா தான் குற்றம் சொல்லி 2 பேருமே டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. எவ்வளவு சொல்லி கேட்கல. கடைசியில பார்த்தா இவரும் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றுட்டாரு, அந்த பொண்ணு வேற ஒரு பிரச்சனை கல்யாணம் பண்ணி பிள்ளையும் பெற்றுருச்சு. 2 பேரும் என்ன இல்லைன்ற ஆளுக்கு. இவர் எனக்கு வேணாம், இவருடைய கோளாறு இருக்கு, எனக்கு புள்ள உண்டாவல, கடைநல்லூர்ல போய் கேட்டா தெரிவாங்க, சொல்லுவாங்க. எல்லாரும் முக்கியமான ஒரு ஆள் தான். அது எது சொல்றேன், அவங்க டைவர்ஸ் வாங்கிட்டு போன பிறகு கூட அவங்களுக்குள்ள வேற ஜோடியாகி புள்ள பெற்றுக்கிறாங்க. எதுக்குன்னா இது அல்லாஹ் நாடுமோ நடக்கக்கூடிய ஒரு காரியம், இதை வழங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும், அது எப்படி எல்லாம் நம்ம சால்வ் பண்றது என்பது இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாள்ல பார்க்கலாம்.